ஒரு ஏங்கிற கேள்விதான் ஆர்வத்துக்கான காரணம். அதுதான் நம்ம சேனலோட பயணம். வெல்கம் டு பி கியூரியஸ் வித் ஐஷு. பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் நம்ம தலைக்கு மேல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சகசிரார சக்கரம். ஆன்மீகத்தோட கடைசி கதவு தான் இந்த சக்கரம். இந்த வீடியோல நம்ம சகசிரார சக்கரத்தை பத்தி பார்க்க போறோம். சகசிரார சக்கரம் நம்மளோட உச்சந்தலைக்கு மேல இருக்கு. இதோட சிம்பல் 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை பூ, 1000 பெட்டல்ஸோட இருக்கிற ஒரு லோட்டஸ். ஆன்மீகத்துல நம்ம எதை முக்தின்னு சொல்றோமோ அதுதான் இந்த சக்கரம். இந்த சக்கரம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குன்னா, நம்மள மனித தன்மையில இருந்து தெய்வத்தன்மைக்கு கொண்டு போறதுக்குரிய சக்தி இந்த சக்கரத்துக்கு இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பார்க்குற அனுபவிக்கிற எல்லாமே நமக்கு ஒரு வகையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த சந்தோஷம் ஒருத்தவங்களை சார்ந்ததாகவும் இல்லை ஒரு பொருளை சார்ந்ததாகவும் தான் இருக்கு. அப்படி நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் கூட நிரந்தரமானது கிடையாது. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். பட் இந்த சகசிரார சக்கரம்ன்றதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம அடையக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் எப்பயுமே நம்ம கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளோட உடம்புலையே ஏகப்பட்ட சேஞ்சஸ் வரும். இந்த உடம்பு முழுக்க ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும், அது போக நம்ம வார்த்தையால் விவரிக்க முடியாத மாதிரியான ஒரு ப்ளஷரும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ப்ளஷரை இந்த ஃபிசிக்கல் பாடியால் தாங்க முடியாமல் சில பேர் அதை ஆக்டிவேட் ஆகும்போதே இறந்துடுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடியாலேயே தாங்க முடியாத அளவு ஒரு ப்ளஷரும் ஒரு ஃபீலிங்கும் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது கிடைக்குது. இந்த 7 சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமா நமக்குள்ளே இருக்கிற ஆன்ம சக்தியை பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிறோம். இந்த 7வது சக்கரமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளோட ஆன்ம சக்தி முழுசாக பிரபஞ்ச சக்தியோட இணையுது. அப்படி இணையும் போது நமக்குள்ள ஒரு அளவற்ற ஆற்றல் ஏற்படுது. நம்ம ஆன்மீகத்தில் ஒரு சோல் பல ஜென்மம் கடந்து கடைசியாக கடவுளோட கலக்கிறதா முக்தி அடைகிறது, லிபரேஷன்னு சொல்கிறாங்க. இதே கான்செப்ட் தான் யோகா அண்ட் மெடிடேஷனில் இந்த 7 சக்கராஸை ஆக்டிவேட் ஆகிறது மூலயமா நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம 7 சக்கராஸ் நம்மளோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் நம்ம ஓவர் கம் பண்ணி கடைசி அந்த 7 சக்கராஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக யூனிவர்ஸோட மெர்ஜ் ஆகிடுறோம். ஸோ அதை தான் முக்தி அடைகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த 7 சக்கராஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற எனர்ஜி இந்த ஹியூமன் ஃபிசிக்கல் பாடியால் தாங்க முடியாது. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடியால் யாராலையுமே யூனிவர்ஸோட சேர முடியாது. அவங்க இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒன்று இறந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த 7 சக்கராஸை யார் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு அவங்க நமக்கு சொல்கிறதுக்கு ஃபிசிக்கல் பாடியோட யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம இந்த 7 சக்கராஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய மெடிடேஷன், யோகா, இது மூலியமாக நம்ம இந்த 7 சக்கராஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம யூனிவர்ஸோட சேரும்போது நம்மளே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்காது. ஸோ அப்படி ரீச் ஆன ஒரு சோல் என்ன ஆகும்னா அது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆயிடுது. இப்படியான ஒரு எனர்ஜிக்கு ஒரு டைமென்ஷனே கிடையாது. நம்மளாம் இப்போ ஒரு 3rd டைமென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு டைமுங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்குது. பட் இந்த எனர்ஜியை ரீச் பண்ண ஒரு சோலுக்கு டைமுங்கிறது கிடையாது. அதால் டைமை கூட கடந்து, நேரத்தை கடந்து கூட அது பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது கிட்ட எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும். அது ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அது எல்லாத்தையும் கடந்து இருக்குது. பிகாஸ் அதுதான் அந்த மொத்த யூனிவர்ஸுமே. ஸோ ஒரு யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு பவர் இருக்கோ அந்த பவர் அவங்களுக்கு கிடச்சிரும். பட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணாலும் அவங்க நினச்ச நேரத்தில் அவங்க மாறிக்க முடியும். எப்படி சித்தர்கள் இருக்காங்க, அவங்க நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, நினச்ச உருவத்துக்கு மாறுறாங்க. இது எல்லாமே அவங்க 7 சக்கராஸை ஓப்பன் பண்ணனால. எத்தனையோ வருஷத்துக்கு பார்த்தவங்களும் திருப்பி நம்ம அதே மாதிரி 100 வருஷத்துக்கு கழிச்சோ, 200 வருஷத்துக்கு கழிச்சோ, 1000 வருஷமும் உயிரோடு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த 7 சக்கராஸை ஆக்டிவேட் பண்ண மூலியமாக தான். இதுதான் குண்டலினி சக்தி. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற இந்த குண்டலினி சக்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அது பாம்பு மாதிரி அது மேலே சுற்றி அந்த 7th சக்கராவையும் ஓப்பன் பண்ணி அந்த 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை பூ ப்ளூம் ஆகி நமக்கு அந்த யூனிவர்ஸோட ஒரு கனெக்ஷன் வருது. ஸோ இதுதான் சிம்பிளாக குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் ஆகிறதுக்கான மீனிங். இந்த குண்டலினி கிரேட் பவர் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது தான். பட் எல்லாராலையுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மெடிடேஷன் எவ்வளோதான் பண்ணாலும் இதை அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ண முடியாது. பிகாஸ் இது நம்ம நார்மலாக ஹியூமன்லேருந்து நம்ம ஒரு காட்லி பவருக்கு போகிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சோல் டோட்டலாக வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸாக இருக்கிறது மேலெலாம் நம்ம அட்டாச்மெண்ட்டோடு இருப்போம். நம்ம மேலே நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ எந்த ஒரு டிசைருமே இல்லாமல் நம்மளோட சோல் நல்லா ஃபில்டர் ஆகி கடைசியாக ஒரு பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கும்போது தான் அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த 7 சக்கராஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் நார்மலான ஹியூமன் பீயிங்னாலலாம் அவ்வளோ ஈஸியாக அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம ஒரு பற்றற்ற நிலைக்கு போகும்போது நம்மளும் சித்தர்கள் மாதிரி ஆக்டிவேட் பண்ணலாம்.
பட் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னா, நம்ம ரெகுலராக மெடிடேஷன் பண்ணி இந்த 7 சக்ராஸையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளோட டெய்லி இந்த லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கான நமக்கு ஒரு பவர், ஸ்ட்ரென்த், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மைண்ட் செட் கிளாரிட்டியாக கிடைக்கும். அண்ட் ஹெல்த்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த 7 சக்ராஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சிம்பிளாகவும் ஆழமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.